ஓகே கைஸ், ஒரு பிஸ்னஸ் மேனாக வந்து நம்ம எந்த விஷயத்தில் ரியலிஸ்டிக்காக இருக்கிறதில்ல, நம்ம எந்த விஷயத்தில் ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். வெல்கம் டு ஆஷகுல் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்றது வந்து நிறைய பேர் யோசிக்கிறது என்ன அப்படின்னா வந்து ஓகே, ஒரு ஆஃபீஸ் இருக்கும், அதில் ஒரு 10 பேர் வேலை செய்வாங்க, ப்ராஜெக்ட் எடுப்போம், ப்ராஜெக்ட் பண்ணுவோம், அப்படியே நம்ம பணக்காரன் ஆகிடுவோம் ஒரே பாட்டில் அப்படின்ட்டு. பட் இன் ரியாலிட்டி என்ன அப்படின்னா வந்து எல்லா பிஸ்னஸுமே வந்து உங்களுக்கு பெரிய ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இல்லை. இப்போ என்ன மாதிரி வந்து ஒரு ரெகுலரான மிடில் கிளாஸ்லேருந்து வரீங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட் இயர் நீங்கள் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 15 இயர்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த 15 இயர்ஸில் வந்து தெர் இஸ் லைக் plenty ஆஃப் டைம்ஸ் வந்து அந்த பிஸ்னஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் போட்ட எஃபர்ட் எல்லாமே ஜீரோ ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் போய் திரும்ப வேலை செய்ய ஆரம்பிக்கணும். இதுமாரி வந்து பார்த்திங்கன்னா 100 பேர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா ஆல்மோஸ்ட் 80-90% வந்து இது நடக்கும். ஒரு 10% மட்டும் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னோடய 8th இயர் என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை வருஷம் ஆச்சு கால்குலேட் பண்ணோம், 8 இயர்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து அந்த 10-15 இயர்ஸில் வந்து நம்ம அன்ரியலிஸ்டிக்காக எடுக்கிற டிசிஷன்ஸாக இருக்கட்டும், அன்ரியலிஸ்டிக்காக நம்ம செய்கிற சில விஷயங்களாக இருக்கட்டும், இட் வில் அஃபெக்ட் தட். ஸோ அந்த ஒரு 15 இயர்ஸ் நீங்கள் க்ராஸ் பண்ணிட்டீங்கன்னா பீயிங் அ பிஸ்னஸ் மேன் வந்து இட் பிகம்ஸ் ஈஸியர். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எத்தனை வருஷம் வந்து குட்வில் பில்ட் பண்ணியிருப்பீங்க, கிளைண்ட் பேஸ் பில்ட் பண்ணியிருப்பீங்க, அண்ட் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க, அண்ட் ப்ராடக்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க. எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் பேயிங் ஆஃப். பட் அந்த 15 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இட்ஸ் ரிஸ்கி. ஸோ அப்போ வந்து அந்த விஷயத்தில் நம்ம அன்ரியலிஸ்டிக்காக என்னென்ன இருக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிடில் கிளாஸ்லேருந்து வரப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு ஒன்று, இப்போ இந்த நிமிஷம் நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஒரு பிஸ்னஸ் மேன், நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நீங்கள் யோசிக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியே வந்து நீங்கள் அதுக்கு பின்னாடி வந்து பணம் செலவு பண்ணுற விஷயமா இருக்கும். ஆஃபீஸ் இன்டீரியர்ஸ் பண்ணணும், ஆஃபீஸில் எனக்கு ஒரு எம்டி ரூம் வேணும், நான் ஒரு நல்ல கோட் சூட் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுட்டு இருக்கணும், அண்ட் ஆஃபீஸில் வந்து இத்தனை பேர் வேலை செய்யணும், பெரிய போர்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பணம் செலவு பண்ணுற விஷயமா இருக்கட்டும். பட் பிஸ்னஸ் இஸ் லைக் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது வந்து பணம் செலவு பண்ணுறதுக்கு இல்லை, இட்ஸ் அபவுட் ஏர்னிங். ஸோ அதனால் வந்து நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறப்ப நம்ம பணம் செலவு பண்ணுறது நம்ம ஞாபகத்துக்கு வந்துச்சு அப்படின்னா வி ஆர் நாட் க்ரோன். ஸோ அது வந்து என்னோடய இனிஷியல் டேஸில் வந்து அந்த தப்பு நான் பண்ணல, பட் அதுக்கு ஆசையாக இருக்கும். அது வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டோம், நம்ம ஒரு CEO ஆகிட்டோம் அப்படின்னப்ப நான் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஆசைப்படுறதுன்னா நம்மளுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கணும், அதில் நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டாஃப்ஸ் வேலை செய்யணும், நம்ம ப்ராஜெக்ட்ஸ்லாம் சூப்பராக பண்ணணும், டெய்லி இந்தமாதிரி மீட்டிங்ஸ்லாம் போய் எல்லாருக்கிட்டையும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பேசணும் அப்படிலாம் தோணும். பட் இது எதுவுமே வந்து இட்ஸ் நாட் கோனா பே மீ. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம படத்தில் பார்க்குறது, இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் மேன்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷுவலான ஒரு விஷயம் அது. பட் தட் இஸ் நாட் ரியலிஸ்டிக். தட்ஸ் நாட் ரியலாக நடக்க போகிற ஒரு விஷயம் கிடையாது. ரியலிஸ்டிக்காக வந்து யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் மேக்கிங் மணி. நான் சொன்ன மாதிரி இந்த இன்டீரியர்ஸு, இந்த ஒரு நல்ல ஆஃபீஸு, கமர்ஷியல் பில்டிங், இது எல்லாமே வந்து நீங்கள் லுக்கிங் லைக் ஒரு கமர்ஷியல் பில்டிங் ஆஃபீஸ் ஸ்பேஸ்னு வச்சுக்கோங்க, ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் பல லட்ச ரூபா வந்து அட்வான்ஸாக கொடுப்பீங்க. 6 லட்சம் 7 லட்சம் வந்து நீங்கள் அட்வான்ஸாக கொடுப்பீங்க அந்த இடத்துக்கு. அதுக்கப்புறம் இன்டீரியர்ஸ் வந்து ஒரு 10 கம்மி, ஸோ ஒரு 15 to 20, 30 லட்சம் செலவாகும். அண்டு இது நீங்கள் பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் நீங்கள் 20 லட்சம் செலவு பண்ணுறீங்கன்னா அது நீங்கள் வந்து ஒரு 10 பேருக்கு வந்து 5 மாதம் சேலரி. ஏன்னா நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்து இந்த ஃபஸ்ட்டு 10-15 இயர்ஸில் தெர் வில் பி பிளேசஸ் லைக் அரௌண்டு பல மாதம் வந்து சேலரி வராமல் இருக்கும், ப்ராஜெக்ட்ஸ் இல்லாமல் இருக்கும், இதுமாதிரி இருக்கும். பட் அந்த நேரத்தில் வந்து நான் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறதா இல்லை ரன் பண்ணுறதா அப்படின்றப்ப இந்த செலவு பண்ண காசு நீங்கள் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா யூ வுட் ஹவ் கண்டினியூட். அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்திருக்கும், அந்த பிஸ்னஸ் வந்து 15 இயர்ஸை கிராஸ் பண்ணி யூ வுட் ஹவ் பிகம் ரியலி பிக். பட் என்னென்னா வந்து அந்த ஒரு சின்ன பிள்ளைத்தனமான ஒரு விஷயம் வந்து இட் வுட் ஹவ் சேஞ்ச்ட் எவ்ரி திங். ஸோ அதனால் பி ரியலிஸ்டிக். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு வரப்போ வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியுறது, உங்களுக்கு எதெல்லாம் பண்ணணும்னு தோணுது, இதெல்லாமே வந்து பணம் செலவு பண்ணுற விஷயமா இருந்துச்சுன்னா தென் யூ ஆர் நாட் அ பிஸ்னஸ் மேன் yet. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயம் வந்து யூ அசஸ் யுவர் செல்ஃப். அண்டு நெக்ஸ்ட் வந்து டோன்ட் பி பாஸி, பி லீடர். அண்ட் இது வந்து எதுக்கு அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து இந்த என்னோடய மேனேஜர்ஸே பார்த்திங்கன்னா எனக்கு சில நல்ல மேனேஜர்ஸ் இருக்காங்க, சில மட்டமான மேனேஜர்ஸ் இருந்திருக்காங்க. அதில் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, நல்ல மேனேஜர்ஸ் வந்து தேர் ஃபோக்கஸ் இஸ் ஆல்வேஸ் டு கெட் த ஒர்க் டன். ஸோ எல்லா மேனேஜருக்கும் வந்து தட் இஸ் வை தே ஆர் மேனேஜர்ஸ், ஒர்க்கை வாங்கணும் அப்படின்றது தான். பட் அட் தி சேம் டைம் வந்து அவங்க நம்மளை கண்டிப்பாங்க, பட் நம்மளை வந்து தண்டிக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். இட்ஸ் ஹார்ட் டு சே இட். பட் எனக்கு வந்து அவங்க வந்து ஐ லுக் தம் அஸ் லைக் டீச்சர்ஸ், ஒரு குரு மாதிரி தான் பார்ப்பேன். ஏன்னா அவங்க வந்து எந்த சுச்சுவேஷன்லேயும் என்னை வந்து அவங்கள நான் ஹர்ட் பண்ணாதப்போ அவங்க என்னை ஹர்ட் பண்ணுன்ற அவசியமே கிடையாது.
ஸோ அப்போ வந்து அவங்களோட பவரை மிஸ்யூஸ் பண்ணி நான் ஹர்ட் பண்ணணும் அப்படின்ற மாரி அந்த ஒரு தாட் ப்ராசஸே அவங்களுக்கு இருக்காது. அவங்களோட ஃபோக்கஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து, டேய் எனக்கு இந்த வேலையை முடிச்சிடுறா, நீ அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணுறான், எனக்கு இந்த வேலைனா அவங்களோட வேலை அது மட்டும்தான். அவங்களோட வேலை வந்து வேலையை முடிச்சதுக்கப்புறமே நான் வேலை செய்ய வைக்கணும் அப்படின்றது கிடையாது. வேலை இது தான், இதை முடிச்சுட்டா வந்து கம்பெனிக்கு வேலை முடிச்சிச்சு, அதுக்கப்புறம் வந்து வில் சிட் அண்ட் டூ சம் ப்ராஜெக்ட்ஸோ ஏதோ ஒன்று நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து தே மோட்டிவேட்டர்ஸ், தே ஆக்சுவலி இன்ஸ்பயர்ஸ். வெரஸ் நம்ம இந்த பாஸியாக இருக்கிற மேனேஜர்ஸ் என்ன அப்படின்னா வந்து அவங்களோட தாட்டில் எப்போவுமே இருக்கிறது ஒரு விஷயம் என்னன்னா, இவன் இந்த வாரம் ஒழுங்காக வேலை செய்யறானா அவனை ஃபயர் பண்ணிட்டு அடுத்த ஆள் எடுத்துருவோம், நம்ம அந்த ரெஸ்யூம் ஸ்க்ரீன் பண்ணி வச்சிருக்கோம்ல அவனை கூப்பிட்டு பேசு இப்படின்ற மாதிரி அவங்களோட தாட் ப்ராசஸ் வந்து ஹையர் அண்ட் ஃபயர்லேயே தான் இருக்கும். அதனால் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் அவங்களே அறியாமல் அவங்க பேசுகிறப்ப கூட வந்து போலியான ஸ்மைலு, போலியான இன்ஸ்பிரேஷன் டாக்கு, போலியான ஒரு மோட்டிவேஷனு, போலியான கேரிங்கு எல்லாமே போலியாக இருக்கும். அது வந்து நம்ம புதுசாக இருக்கிறப்ப நம்மளுக்கு தெரியாது. பட் ஒரு தடவை வந்து நம்ம சின்னதாக ஒரு ஹிண்ட் கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அந்த ஆள் நம்பவே மாட்டோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் தேர் மேனேஜர்ஸ் தேல் கீப் கண்டினியூவிங். அந்த மாதிரி ஒரு எம்என்சியில் இருந்தாங்கன்னா தேல் கீப் கண்டினியூவிங். பட் த பாயிண்ட் இஸ் தேர் நாட் அ குட் மேனேஜர்ஸ். தேர் மேனேஜர்ஸ் பிகாஸ் தெர் இஸ் அ டிமாண்ட் ஃபார் அ மேனேஜர். அந்த வேலையை அவங்க செய்கிறாங்க, அந்த டொமைன் நாலேஜ் அவங்களுக்கு இருக்குது, தட் இஸ் வை தேர் மேனேஜர்ஸ், நாட் பிகாஸ் தே ஆர் வெரி குட் மேனேஜர்ஸ். ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஆல்வேஸ் ஹேவ் திஸ் மைண்ட் செட், எனக்கு கீழே உங்கள் வேலை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி இல்லை. ஸோ ஏன்னா எந்த ஒரு கம்பெனி வந்து ஒரு ஆளாக உருவாக்குனது கிடையாது. ஆப்பிள் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸோ வாஸ்னியாக்கோ மட்டும் கிடையாது, அதுக்கு பின்னாடி அத்தனை பேர் சேர்ந்து தான் வேலை செஞ்சாங்க. அவங்க யாருமே இல்லைன்னா இவங்க 2 பேர் என்ன பண்ணியிருந்தாலும் அந்த கம்பெனி வந்து இன்னதுக்கு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, ஆப்பிள்னு ஒரு கம்பெனி இருந்திருக்காது. ஸோ அதனால் இட்ஸ் பில்ட் பை ஆல் ஆஃப் இஸ். ஸோ அப்படின்றது தான். பட் எனிவே யூ ஸ்டில் ஹேவ் யூ யூனிக்னஸ். உங்களோட தாட் ப்ராசஸ்ஸு, உங்களோட கோலு, உங்களோட விஷன் இதெல்லாமே இருக்குது, அது இல்லைன்னு இல்லை. பட் அதை வந்து நீங்கள் எப்பவுமே நான் தான் கெத்து, நான் தான் பெரிய ஆள், நான் தான் பாஸ் அப்படின்றது வந்து யூ டோன்ட் ஹேவ் டு டூ இட். அதுக்கு வந்து ஃபண்டமெண்டலாக வந்து நீங்கள் வந்து சூப்பர் எலிவேட் பண்ணாமல் வச்சுக்கணும். எனக்கு கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆஃபீஸில் வந்து சம்டைம்ஸ் ஃப்ரஸ்ட்ரேட் ஆக தான் செய்யும். நம்ம கேட்டால் சம்டைம்ஸ் வந்து மெசேஜ் பண்ண மாட்டானுங்க, பசங்க லேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்தமாரி விஷயம் நடக்க தான் செய்யும். ஸோ அதுக்கு வந்து நம்மளோட கோர்ஸ் கரெக்ஷன் என்ன இருக்கணும்னா, திங்க் லைக் அ லீடர், திங்க் லைக் அ மேனேஜர். ஒரு மேனேஜராக ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து நீங்கள் எப்படி வந்து அந்த விஷயத்தை வந்து நீங்கள் கண்டிக்கணுமோ அதை கண்டிங்க. பட் இட்ஸ் நாட் அபவுட் பனிஷ்மெண்ட். அவங்கள வந்து பனிஷ் பண்ணுன்றது வந்து உங்களுக்கு ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இல்லை, ஒரு கம்பெனிக்கு வந்து கல்ச்சுரலாக சில ஃபிட் இல்லை அப்படின்னா யூ கேன் டெர்மினேட் தம். ஸோ தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் உங்களுக்கு பிடிக்கல, எனக்கு வந்து இவனை பிடிச்சிருக்கா அவனை பிடிக்கல அப்படின்ற மாதிரினால நீங்கள் வந்து ஒருத்தனை டார்கெட் பண்ணுறீங்க, ஃபேவரட்டிசம் பண்ணுறீங்க, அண்ட் இதனால் வந்து நான் வந்து அவனை ஃபயர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், that is not going to work out. It's too hard to build a company with that sort of mindset. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கல்ச்சுரல் ரியலிஸ்டிக். ஸோ நீங்கள் ரியலிஸ்டிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், கம்பெனியில் கல்ச்சர் பில்ட் பண்ணுறதுன்றது வந்து ஜஸ்ட் சும்மா வந்து ஈவினிங் ட்ரிங்க்ஸோ லஞ்ச் வாங்கி கொடுக்குறதோ அது கிடையாதுங்க. ஸோ உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க ஆக்சுவலாக அவங்க யார், மனுஷங்களா அவங்க யார், அவங்க வந்து அவங்களோட ஆம்பிஷன்ஸ் என்ன, கோல்ஸ் என்ன, அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அண்டு அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைனா உங்கள்கிட்ட வராங்களா, அந்தமாரி வந்து யூ ஹாவ் டு டூ தட். உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை, ஒரு இன்டெகிரிட்டி இதெல்லாம் இருக்கணும். இது நான் அப்பப்போ செக் பண்ணுவேன். பசங்க வந்து கேஷுவலாக நம்மள்ட்ட வந்து மெசேஜ் பண்ணி பேசுகிறாங்களா, ஏன் இவ்வளோ நாள் ஆச்சு, ஏன் இந்த மாதிரி பேசவே இல்லை நம்மள்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்போ திரும்ப கால் பண்ணி பேசணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஏதோ ஒரு ஐஸ் இருக்கும். ராகுல் அன்றைக்கி மீட்டிங் அப்போ வந்து அவர் வந்து அப்படி சொன்னார், நீங்கள் திரும்ப எதுவுமே சொல்லவே இல்லை, நீங்கள் எனக்காக சப்போர்ட் பண்ணி நினச்சேன் அப்படின்னு. ஐயோ தம்பி, நான் வந்து ஏதோ ஒரு யோசிச்சுட்டு இருந்திருப்பேன். நிறைய நேரம் மீட்டிங்ஸில் வந்து என்னோடய டாபிக் வந்து எதுவும் இல்லை, நீங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறீங்க, டெவலப்பர்ஸ் பேசிகிட்டு இருப்பாங்க, சில டெக்னிக்கலாக வந்து ஏதோ ஒரு ஏபிஐ விஷயம் ஏதோ ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ வந்து நான் அந்த கான்வர்சேஷன் கூட லிசன் பண்ண மாட்டேன், அந்த மீட்டிங்கில் தான் இருப்பேன். பட் நான் வந்து என் வேலையை யோசிச்சுட்டு இருப்பேன், ஏதோ வேலை பண்ணிகிட்டு இருப்பேன், அதனால் நான் கவனிச்சிருக்க மாட்டேன். ஸோ அதுக்காக அக்கறைலாம் கிடையாது, நீ என்ன 2 பேரும் வாங்க, நீங்கள் வாங்க, யார் மேலே தப்போ தலையில் கொட்டி விட்ருவோம், இதில் தானே இவ்வளோ தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறது. பட் தட் இஸ் ஆக்சுவலி குட் இண்டிகேட்டர். ஸோ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து எவ்ரி ஃபியூ டேஸ் வந்து உரிமையாக வந்து பேசணும் ஸ்டாஃப்னா, சார் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு உரிமையாக கேட்கணும். அதே சமயத்தில் வந்து உங்களை ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. தட்ஸ் அ திங். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட சுற்றி இருக்கிறவங்க ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸு அண்டு பேரண்ட்ஸு, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு, ஒய்ஃப்ஸ் எல்லாருமே, ஒய்ஃப்ஸ் இல்லை ஒய்ஃப் எல்லோரும் வந்து they need to understand business is not day job. ஸோ பணம் நினச்ச நேரத்துக்கு கிடைக்காது, டைம் நினச்ச நேரத்துக்கு செலவு பண்ண முடியாது, அண்ட் நினச்ச நேரத்துக்கு நம்ம ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நடிக்க முடியாது.
ஸ்ட்ரெஸ் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். பட் தட் இஸ் வாட் ரியலிஸ்டிக்கான ஒரு பிஸ்னஸ்மேன் லைஃப். அதை வந்து அவங்களுக்கு புரியாது. ஏன்னா தே நாட் பிஸ்னஸ் பீப்புள். அவங்களுக்கு வந்து நிஜமாக நீங்கள் வந்து வாயில் சொல்லி புரியிற விஷயம் கிடையாது. இது வந்து அனுபவத்தில் தெரிகிற ஒரு விஷயம். ஈவன் நம்மளுக்கே பிஸ்னஸ் ஆரம்பித்த புதுசில் நம்மளுக்கே தெரியாது ஸ்ட்ரெஸ் இருக்குன்ட்டு. வேலை பட்டு செஞ்சுட்டு இருப்போம், டைம் நிறையா ஓடிட்டு இருக்கும். பாருங்க மணி 12:30 ஆச்சு. ஸோ அந்த மாதிரி டைம் ஓடிடும். நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக வேலை செய்வோம். பட் என்னென்னா வி லூசிங் ஹெல்த். பட் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்மளுக்கு இதனால் வர உடம்பு வலியோ இல்லை இதனால் நம்ம தூக்கம் இல்லாதனால காலை லேட்டாக எழுந்திரிச்சு அவங்கள்ட்ட பேச முடியாமல் இருக்கும். இந்தமாரி வந்து லாட் ஆஃப் திங்ஸ் வில் சேஞ்ச். இதை வந்து அவங்களுக்கு புரியாது, சொன்னால் புரியாது. பட் இட் டேக்ஸ் டைம். ஸோ இதுக்கு என்னென்னா யூ ஹாவ் டு ட்ரெயின் பீப்புள் அரவுண்ட் யூ. உங்களை சுற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து யூ ஹாவ் டு ட்ரெயின் தம். லைக் சே அவங்க எப்படி உங்கள் டைம் வந்து யூஸ் பண்ணுறாங்க, உங்கள் பெர்மிஷனோட சூஸ் பண்ணுறாங்களா இல்லை அவங்க பாட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு போகிறாங்களா அப்படின்றது. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு 10 to 15 இயர்ஸ்க்குள்ளார இந்தமாரி நீங்கள் டைம் புஷ்ஷுன்னு லூஸ் பண்ணுறீங்க, இல்லை வந்து பணத்தை லூஸ் பண்ணுறீங்க, இல்லை உங்களோட ஈவன் திங்கிங் நல்லா பாசிட்டிவாக யோசிக்கிறது வந்து நீங்கள் டிப்ரெஷன் அந்தமாரி விஷயத்தில் லூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் லாஸ்ட். ஸோ அந்த ஒரு 15 இயர்ஸில் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட டார்கெட்டை அச்சீவ் பண்ணலன்னா அதுக்கப்புறம் லைஃப் வந்து பிஸ்னஸ் மேனாக இருந்தாலுமே இட் ஃபீல்ஸ் லைக் எ டே ஜாப். அந்த பிஸ்னஸ் பெருசாக க்ரோ ஆகாது, சர்வைவல் மோட்லேயே இருக்கும், நம்ம ரிஸ்க் எடுக்க மாட்டோம், இன்னோவேட்டிவாக இருக்க மாட்டோம். இட் பிகம்ஸ் லைக் தட். ஸோ அதனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ட்ரைனிங் தெம். ஸோ யூ ஹாவ் டு கீப் டூயிங் சேம் திங்ஸ் அகெயின் அண்ட் அகெயின் டு மேக் ஷூர் தட் இவன் இவ்வளோ தான், இவன்ட்டு நம்ம வந்து ஒரு எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷன் கூட்டிகிட்டு போகணுன்னா முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கணும், முன்னாடியே சொல்லணும். அவனுக்கு திடீர்னு வேலை வந்துச்சு அப்படின்னா அது அவனுக்கு இம்பார்ட்டண்ட்டு, அவன் அதை போய் பார்க்கணும் அப்படின்றது எல்லாமே புரியும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்மளை ஒரு 10 பேர் வந்து நம்ம மேலே வந்து ரொம்ப கேரிங்காக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு வந்து 2 சாய்ஸ் இருக்கும். ஒன்று வந்து அந்த கேரிங்காக இருக்கிறவங்கள சில பேர் நம்மளை விட்டுட்டு போவாங்க, சில பேர் நம்மளை மேலே கோவமாக இருப்பாங்க, சில பேர் வந்து நம்ம மேலே கம்மி கேரிங் ஆகிடுவாங்க. பட் வில் பி எ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன். வேறு இன்னொரு பக்கம் வந்து அவங்க வந்து அதே கேரிங்காக எல்லாம் இருப்பாங்க. பட் என்ன ஆகுதுன்னா நம்ம பிஸ்னஸில் ஃபெயில் ஆகிக்கிட்டே இருக்கிறோம். ஸ்ட்ரகிள்ஸ் மேலே ஸ்ட்ரகிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, பண கஷ்டம் இருக்குது, அண்ட் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அது இதெல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்னா அவங்க எவ்வளோ தான் லவ் பண்ணாலும் இந்த கஷ்டங்களில் வந்து அவங்களுக்கும் ஒரு பங்கு வந்துடும் கொஞ்ச நாளில். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து யாருக்குமே வந்து வலி வந்து யாருக்குமே இனிக்க போகிறதில்ல. ஸோ நம்மளுக்கு வந்த வலி, நம்மளுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க, நம்மளுக்கு வந்து பண கஷ்டமோ இல்லை வந்து உடம்பு வலியோ உடம்புல ஏதோ ஒரு கோளாரோ அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே இட் இஸ் நாட் ஃபன். ஸோ நோ ஒன் என்ஜாய்ஸ் இட். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இருந்த ஆளை விட செகண்ட் இருந்த ஆள் வந்து வில் லூஸ் மோர். எவென்ச்சுவலி வந்து பீப்புள் வில் நாட் பி டூ ஹாப்பி. ஸோ அதனால் வந்து மேக் மணி. eventually வந்து you can make people happy. So because you will start having your more time. So கொஞ்ச நாள் கழிச்சு வந்து you can have your own time. சரி நீங்கள் பாருங்கள், இப்போ காலைல எழுந்திரிச்சு நான் வந்து ஜிம்முக்கு போவேன், ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு பதிலாக எனக்கு நினச்ச நேரத்துக்கு போவேன். அண்ட் வந்து நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வேலையை பார்ப்பேன், அதுக்கப்புறம் திரும்ப போய் வேர் ஹவுஸில் வேலையை பார்ப்பேன். ஸோ ஐ கேன் டூ anything that I want to do it. So time is mine. இன்றைக்கி நான் வந்து இந்த 12:30 மணிக்கு உட்காரத்துக்கு இந்த வேலையை செய்கிறதுக்கு பதிலாக நான் போய் படுத்து தூங்கியிருக்கலாம். ஸோ நினச்சினா நான் தூங்கலாம், காலைல பசங்க கூட உட்காந்து பேசலாம், விளையாடலாம், எல்லாம் பண்ணலாம். ஸோ பட் இந்த டைம் நான் வாங்குறதுக்கு ஐ ஹாவ் டு ஸ்பெண்ட் மை இனிஷியல் இயர்ஸ். நல்ல இனிஷியல் இயர்ஸ் வந்து ஐ ஹாவ் டு ட்ரெயின் ஆல் த பீப்புள் அரவுண்ட் மீ. ஸோ அது இல்லைன்னா அப்படின்னா வந்து இப்போ என்னால் வந்து இந்த வேலையை செய்ய முடியாது. ஸோ ஐ திங்க் that's about it guys. ஸோ நிறையா இருக்குது, பட் ஐ திங்க் வில் மேக் இட் ஷார்ட். தட்ஸ் இட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கேட்ச் பண்ணுவோம். ஐ திங்க் திஸ் இஸ் மை 999th வீடியோவா. நெக்ஸ்ட் வீடியோ தான் நம்மளோட லவ் ஸ்டோரி. ஐ திங்க் ஐ கோனா டேக் அ பிரேக். அந்த வீடியோ வந்து நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு எப்படி பேசுறது என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு I'll do it. ஸோ ஐ மே டேக் அ பிரேக். ஸோ ஃபியூ டேஸ் ஆகும், ஃபியூ வீக்ஸ் கூட ஆகும். பட் அந்த வீடியோ வந்து I'll do it good. Okay, we'll catch up again in another video, and thank you so much guys, and cheers.